கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹவுஸ் ஃபுல் ஆஃப் யூத் பீப்புளை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கர்த்தருக்குள்ளாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் அடியேனையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய சாட்சியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னுடைய சாட்சியை நான் யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணதில் ஏசப்பா இந்த நல்ல பாக்கியத்தை கொடுத்து இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரும் முன்பதாகவும் இவ்வளோ நிறைய பீப்புள் முன்னால் ஏசப்பா என்ன சாட்சியை நிறுத்துவாங்கன்னு நினைக்கல. ஏசப்பா கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காகவும் இந்த சான்ஸை கொடுத்ததான எல்லா லீடர்ஸ்க்காகவும் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு மகளாக நான் பிறந்தேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், நான் 2வது பிள்ளை. 1999 கோயம்புத்தூரில் டேடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. டேடி ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் இப்போது கரண்ட்டாக காரம்படை அப்படிங்கிற சபையில் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க குடும்பமாக. என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே கர்த்தருக்கு ஏற்ற பயத்தில் தான் என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை வளர்த்துனாங்க. வளர்ந்து வரும்போது என்னுடைய டீனேஜ், என்னுடைய யூத் அந்த நாட்களில் பார்க்கும்போது கோயம்புத்தூர் சர்க்கிளில் ஒவ்வொரு வருஷமும் யூத் கேம்ப் நடத்துவாங்க. இதே மாதிரி 2 days யூத் கேம்ப் நடத்துவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அதற்கு போகும்படியான ஒரு பாக்கியத்தை ஏசப்பா எனக்கு தந்தாங்க. ஒவ்வொரு யூத் கேம்ப் போகிறதுக்கு முன்னாலேயும் நான் ரொம்ப ஆசையாக போவேன். இந்த யூத் கேம்பில் ஏசப்பா நான் ஏதாவது நல்லதாக கற்றுட்டு வரணும். ஆவிக்குரிய ஒரு குடும்பத்தில் நான் இருந்தாலும் என் கூட நீங்கள் என்ன பேச போகிறீங்க அதை நான் எடுத்துகிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு போவேன். அதே மாதிரி ஒரு யூத் கேம்ப்லேருந்து வரும்போது வெறுமனையாக வராமல் ஏசப்பா அவருடைய வார்த்தைகள்னாலே நான் நிரப்புவாங்க. இந்த மாதிரி 1-2 சாட்சிகளை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்கிறேன். ஒரு யூத் கேம்பில் போகும்போது அந்த யூத் கேம்போட தீம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பேக்ட்ராப் இருந்துச்சு. அந்த பேக்ட்ராப்பில் ஒரு குட்டி ஒரு 4-5 பிளான்ட் இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஒரு குட்டி 2 லீஃப் விட்ட பிளான்ட்டு. நெக்ஸ்ட் இருக்கிற பிளான்ட்டெல்லாம் கொஞ்சம் பெருசு, கடைசியில் ஒரு மரம். அந்த தீமில் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் ஒரு குட்டி 2 இலை விட்டு ஒரு பாவமாக இருந்துச்சு, தவறாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அதை பிடுங்கி போட்டுடலாம். ஆனால் அது அப்படியே வளர்ந்து மரமாக ஆயிடுச்சுன்னா அதை பிடுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னொன்று அதை பிடுங்கும்போது அது ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, எந்த ஒரு பாவம் என் லைஃப்பில் வந்தாலும் அது சின்னதாக இருக்கும்போதே நான் பிடுங்கி போட்டுறணும். அது என் லைஃப்பில் வளர்ந்து வந்துடக்கூடாது. எனக்கு அது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாட்ட கேட்டேன். இன்னொரு சாட்சி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் செஷன் தனித்தனியாக நடந்ததில்லை. அதே மாதிரி எங்களுக்கு நடந்ததான செஷனில் எங்களுக்கு ஒரு ஆண்டி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல போனாலும் சரி உங்களுக்காக இருக்கிறதான ஒரு 10 meters டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு பஸ் இருக்குன்னா அந்த காலத்துலலாம் லைக் மேபி 10 years பிஃபோர் என்ன போட்டிருக்குன்னா 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நான் பஸ்ஸஸில் என்ன பார்க்குறேன்னா, கீப் சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி 10 மீட்டர் ஒரு இடைவேளை மற்ற எதிர்ப்பாளர்களும் நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஜென்டரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னோடய லைஃப்பில் நான் அதை எப்போவுமே என்னை சுற்றி ஒரு சர்க்கிள் நான் ஃபார்ம் பண்ணிப்பேன், விச்சுவல் சர்க்கிள். அந்த சர்க்கிள்குள்ளே நான் யாருமே விட மாட்டேன். ஏன்னா இந்த வார்த்தை எனக்குள்ளே இருந்து அதை அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிச்சது. நான் அதை அப்ளை பண்ணி அப்படியே என் வாழ்க்கையில் வந்துட்டே இருந்தேன். அடுத்ததாக என்னென்னா, ஒரு யூத் கேம்பில் ஒரு சந்தியா டைம், இந்த மாதிரி ஈவினிங் டைம். இப்போ நீங்கள் நிறைய வார்த்தைகளை கேட்குறீங்க. எங்களுக்கு அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, 2 பேராக ப்ரேயர் பண்ண வச்சாங்க. அனாயிண்டிங் செஷன். ஆல்ரெடி நான் அனாயிண்டிங் வாங்கியிருந்தாலும் அந்த நாளில் இயேசுப்பா எங்களை அதிகமாக ரொம்ப அபிஷேகிச்சார். ஒவ்வொருவரும் திரும்ப பெற்ற அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளும்படியாகவும் அந்த நாள் என்னால் இன்னும் மறக்கவே முடியாது. ஏன்னா அன்றைக்கி நான் பெற்ற அபிஷேகம் நான் நினைக்கிறேன் இயேசுப்பா இந்நாள் வரைக்கும் என்னை நடத்துகிறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, டேலண்ட் ஷோலாம் இருக்கும். அப்போ டேலண்ட் ஷோலாம் இருக்கும்போது ஏதாவது நாங்கள் ஸ்கிட்டோ டான்ஸோ கோரியோகிராஃபி தான் பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது நான் என்ன நினைப்பேன்னா, இசப்பா இந்த கேரக்டர் இது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். நெகட்டிவ் கேரக்டராக தான் நான் இதை செய்யக்கூடாது இசப்பா என் லைஃப்பில். பாசிட்டிவ் கேரக்டராக இருந்ததுன்னா இந்த கேரக்டர் என்ன பண்ணுதோ அது மாதிரி என் லைஃப்பில் நான் இருக்கணும் இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தில் கூட நான் ஏதாவது ஒன்று நான் கற்றுக்கணும் இசப்பா, அதுலேருந்து கூட என்கிட்ட நீங்கள் பேசணும் இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துலேருந்தும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இசப்பா கிருபை செஞ்சாங்க.
ஒரு யூத் கேம்ப் என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஈவினிங் செஷன், செகண்ட் டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த செஷன் ரொம்ப அவசர அவசரமாக முடிச்சிட்டாங்க. எல்லாருமே சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குள்ள ஆண்டவர் போட்ட வார்த்தை பொங்கிட்டே இருக்குது. என்னால் வந்து ப்ரேயர் பண்ணி அதை ஒப்பு கொடுத்து அதை விடுதலை பெறவே முடியல. நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு, ஏசப்பா இன்றைக்கி என் கூட இந்த வார்த்தையை பேசுனீங்க, என்கிட்ட இதில் ஒரு குறைவு இருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் இதை சரி பண்ணேன் ஏசப்பா நான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபை செஞ்சாங்க. நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்கீங்க. அநேக வார்த்தைகள் இந்த இடத்துலேருந்து வருது. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை, ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இட்ஸ் அ ட்ரெஷர் டு கீப். அந்த ட்ரெஷரை நீங்கள் வச்சுட்டு உள்ளேயே வச்சுட்டு இருக்காமல் யூ ஷுட் ஆக்ஷன் இட். அது செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் நான் செய்யணும். என் வாழ்க்கையில் ஏசப்பா எப்படி வந்து சின்ன சின்ன விஷயத்துலையும் உண்மையாக இருக்கும்போது என்னை எப்படி ஆசீர்வதிச்சாங்க, என்னை உயர்த்தினாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் யூகேஜி, எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸில் படிக்கும்போது ஐல் பி டாப்பர் இன் எவ்ரி திங். என்னுடைய ஸ்டடீஸாக இருக்கலாம், என்னுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கரிக்குலராக இருக்கலாம், எல்லாமே நான் டாப்பராக இருப்பேன். எதுனாலும் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன்னா எல்லாருமே என்ன இந்த குட்டி பொண்ணு எப்போ பாரு போய் ப்ரைஸ் வாங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் மூவ் ஆன் ஆயிட்டே வரும்போது டேடிக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருந்தனால நிறைய ஸ்கூல்ஸ் நான் சேஞ்ச் பண்ணதுனால என்னுடைய ஸ்டடீஸ் பாதிக்கப்பட்டதுனால ஐ பிகேம் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 10th 11th 12th வரும்போது. ஆனால் இந்த விஷயம் என்னை ஒரு நாள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஐ ஸ்டில் ப்ரேட் காட். ஐ செட், ஏசப்பா இது உங்கள் சித்தம், நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி எங்களை ஒவ்வொரு இடத்துல மூவ் ஆன் பண்ண வைக்கிறீங்க, எங்களை நீங்கள் கைவிடக்கூடாது, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் எங்களை வந்து கைப்பிடிச்ச தேவன் நீர், நீங்கள் எங்களை நடத்தணும்னு சொல்லிட்டு அவரையே நான் கட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். 12th முடிக்கும்போது ஐ காட் சம் கைண்ட் ஆஃப் குட் ஆர் பேட் மார்க்ஸ். அப்போ வந்து டேடிக்கிட்ட எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஓகே 3 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பொண்ணையாக நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்துட்டு டேடிக்கும் ஆசை தான். அப்போ நான் ஏசப்பாட சொன்னேன், ஏசப்பா எங்கள் டேடிகிட்ட காசு இல்லை ஏசப்பா, எனக்கு தெரியும் 1-2 பேர்லாம் தங்களோட சொத்தை விற்று கூட இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க, டேடி விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறவங்க, அவங்கக்கிட்ட காசு இல்லை ஏசப்பா, உங்களுக்கு சித்தோனா எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு தரணும், என்னை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா எனக்கு அதே மாதிரி 4 இயர்ஸும் ஃபுல்லாகவே எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் என்னை படிக்க வைக்கிறதுக்காக ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சாங்க. ஒரு டேர்ம் ஃபீஸுமே நாங்கள் பே பண்ணவே இல்லை. மொத்தமாகவே எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் எனக்கு ஏசப்பா என்னை நடத்தி அந்த காலேஜ்லேயே நான் போனதுக்கப்புறம் ஐ லுக் டிஃப்ரெண்ட். இல்லை, நான் ஜுவல்ஸ்லாம் போடல, பட் அது ஒரு ஹிந்து காலேஜ். ஆனாலும் நீ ஜுவல்ஸ் போடல, நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு என்னை யாருமே ஒதுக்கி வைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நான் சுமந்துட்டு இருக்க அந்த பிரசனம் அதை மறைச்சிருது, அது ஏசப்பா தான் எனக்குள்ளேருந்து வெளிப்படுறாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப அதிகமாக விசுவாசித்தேன். அந்த இடத்துலையும் போயிட்டு நீ இந்த மாதிரி இருக்கல, நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க, அதுவும் கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கிறதுனால ரொம்ப ரேர் எங்களை மாதிரி இருக்க பீப்புள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக எங்களை பார்க்காம ஏசப்போட பிரசனத்தை மறைச்சே தேவன் தான் வெளிப்பட்டார். ஏசப்பா தான் என் மூலமாக வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோடய காலேஜில் நான் வந்து திரும்பவுமா நான் பவுன்ஸ் பேக் ஆனேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் என்னோடய காலேஜோட புக்ஸ் எடுத்து படிப்பேன். அது வந்து ஃபைனல் இயர் 4th இயர் ஃபைனல் எக்ஸாமுக்கும் அப்படி தான் என்னோடய பைபிள் எடுத்து படிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் ஞானத்தை தரணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் இப்போ எக்ஸாம் எழுதுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே எனக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய காலேஜ்லேயே நான் டாப்பராக வரதுக்காக ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சாங்க. அநேக பொசிஷன்ஸ் காலேஜில் இருக்க என்னென்ன கேர்ள்ஸ்க்கு பொசிஷன்ஸ் இருக்குமோ எல்லா லீடர்ஷிப் எல்லா பொசிஷன்ஸ் ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க. என்னை ரொம்ப மேன்மையாக வச்சாங்க அந்த இடத்துல. இது எங்களுடைய லைஃப்பை பார்க்கும்போது கஷ்டங்கள் இருந்தது. என்னோடய மம்மி ரொம்ப சிக்காக இருந்தாங்க. நானாக காலேஜ் போகும்போது அந்த இடத்துல எக்ஸலண்ட்டாக இருப்பேன். ரெண்டுமே எனக்கு பேலன்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏசப்பா மம்மி இவ்வளோ சிக்காக இருக்காங்க, ஏசப்பா உங்களுக்காக தான் இவ்வளோ செஞ்சாங்க, இவ்வளோ சிக்காக இருக்காங்க. ஆனால் நான் காலேஜ் போகும்போது என்னை பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் விட்டு கொடுக்குறக்கு எனக்கு தெரியலை எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏசப்பா தான் என் கூட இருந்து வழி நடத்தினாங்க. அந்த 4 இயர்ஸுமே டாப்பர் ஆகி அந்த காலேஜ்லேருந்து நான் வெளியே வரும்போது கர்த்தருடைய கிருபையில் ஓவரால் காலேஜ்லேயே வந்து நான் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்ட் வாங்குறதுக்காக ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சாங்க. நாட் ஓன்லி இன் மை டிபார்ட்மெண்ட், என்னோட டிபார்ட்மெண்ட்டில் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்ட்,
ஆல்சோ ஓவரால் காலேஜ்லேயே எனக்கு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு ஏசப்பா எனக்கு தந்தாங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக என்னை மாற்றினாங்க. எவ்வளோ பெரிய அற்புதத்தை என்னுடைய லைஃப்பில் செஞ்ச தேவன் என்னை கைவிடலை. எனக்கு நல்ல ஒரு வேலையை இன்ஃபோசிஸில் எங்கள் காலேஜில் நான் மட்டும்தான் நான் பிளேஸ் ஆனேன். அந்த வேலையோடு தான் அந்த காலேஜில் இந்த வெளியே வர்றதுக்கு ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சாங்க. இந்த பீரியட் ஆஃப் டைமில் யூத் கேம்ப்ஸ் வருஷம் வருஷம் நடந்தது. நிறைய கற்றுக்கிட்டேன். நான் முன்னால் சொன்ன காரியங்கள்லாம் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன். பர்சனலாக ஏசப்பாட்ட போய் பேசுவேன். எங்கள் சர்ச்சும் வீடும் வந்து காம்பவுண்ட், சேம் காம்பவுண்டுங்கிறனால நான் சர்ச்சில் போய் ப்ரே பண்ணுவேன். ஏசப்பா, என்னோடய லைஃப்பில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? எனக்கு இது வேணும், எனக்கு இது தாங்க. நீங்கள் என்னுடைய அப்பா. என்னுடைய வேர்ல்ட்லி ஃபாதர்கிட்ட நான் போய் கேட்டேன்னா அவங்களால முடியும்னு எனக்கு கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் நீங்கள் என்னோடய ஹெவன்லி ஃபாதர், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஏசப்பாட்ட நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஒவ்வொரு வருஷமும் ஏசப்பா என்னை அந்த மாதிரி ஆசீர்வதித்து என்னை மேன்மையாக நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்னுடைய காலேஜ் லைஃப் முடிஞ்சு நான் இன்ஃபோசிஸ் ஜாயின் பண்ணேன். ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சாங்க. ஆஃபீஸ்லேயுமே சரி, நான் சொன்ன மாதிரி அப்போ எனக்கு சொன்னாங்கல்ல, ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னால் சொன்னாங்கல்ல, உன்னை சுற்றி வந்துட்டு ஒரு 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் 1 hour டிஸ்டன்ஸாக இருக்கணும்னு. அதை நான் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணிப்பேன். என் மேலே பார்க்கும்போது எல்லாருமே ஒரு மதிப்பாக பேசுவாங்க, மரியாதையாக பேசுவாங்க, அவங்கள கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் என்கிட்ட வரும்போது அதை பண்ணவே மாட்டாங்க. ஐயோ ஷாலினி, நீ இனி அப்படி பண்ண மாட்டல, நீ பேச மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு, எனக்கு தெரியல, உண்மையாக சொல்கிறேன், ஏசப்போட பிரசனை தான் அப்படி அந்த இடத்துல என்னை சுற்றி இருந்தனால தான் அவங்க என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. ஏசப்போட பிரசனத்தை நம்ம சுமந்துட்டு போகும்போது நம்மளை வந்து யாருமே தொடுறதுக்கு ஏசப்பா அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க. ஆமென். இவ்விதமாக என்னுடைய லைஃப்பில் அதுக்கப்புறம் வந்துட்டே இருந்தது. தென் கர்த்தருடைய கிருபையில் 2022 யூகே போகும்படியான, லண்டன் போகும்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க. அநேகர் வந்து அங்கே யூகே போய் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பாய்ஸ் தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கேர்ளாக, அதுவும் நான் மேரேஜ் ஆனாலும் நான் தனியாக போக முடியிற சூழ்நிலை. 2 years அந்த இடத்துல நான் தனியாக இருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்ட் இல்லை, என்னுடைய சைல்டு இல்லை, என்னுடைய பேரண்ட்ஸ் இல்லை, என்னுடைய சர்ச் இல்லை, யாருமே இல்லை. இப்போ எப்படி ஒரு தனி காட்டில் கொண்டு போய் விட்ட ஒரு பிள்ளை என்ன வேணால் பண்ணலாம், யாரும் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை அபிஷேகித்தவர், என்னை வழி நடத்தினவர், என்னை பார்த்துட்டே இருக்கார் மேலேருந்து. எனக்கு இத்தனை சொல்லி கொடுத்து நடத்தினவர் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கார். நான் உண்மையாக இருக்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லா காரியங்களையும் ஏசப்பாக்கு உண்மையாக இருக்க எனக்கு கிருபை செய்தார். ஜப காரியங்கள் அதிகமாக வளரும்படியாகவும், நல்ல ஒரு சபைக்கு போகும்படியாகவும், அங்கேயும் என்னுடைய என்னென்ன ஊழியங்கள் என்னால் செய்ய முடியுமோ அந்த ஊழியங்களை செய்ய தேவன் எனக்கு கிருபையாக இருந்தார். இதெல்லாம் எப்படி தெரியுமா வந்துச்சு? என்னுடைய யூத்தில், என்னுடைய டீன் ஏஜில் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை ஐ கேரிட் ஃபார்வர்ட். அது என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து அபியாசப்படுத்தினேன், அப்ளை பண்ணேன். அந்த காரியங்களை நான் அப்ளை பண்ணலைன்னா அது வந்து ஒரு நிலத்தில் விழுந்த ஒரு விதை மாதிரி சும்மா அப்படியே போயிருக்கும். ஆனால் அதை அப்ளை பண்ணதுனால அது என்னுடைய வாழ்க்கையில் வளர்ந்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இயேசுப்பா எனக்கு கொடுத்தாங்க. பவுல் சொல்லும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக இராதுன்னு சொல்கிறது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, ஆனாலும் அது எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எனக்கு அது தகுதியாக இராதுன்னு சொல்லிட்டு, எனக்கு அது தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்காக எல்லாவற்றையும் விட்டு நிற்கும் போது தேவன் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். இந்த நேரத்தில் கூட என்னை உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கார். நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களே ஒரு நாள் சாட்சியாக நிறுத்துவார். என் கூட நிறைய யூத் கேம்பில் நிறைய யூத் அக்காங்க அண்ணாங்க எல்லாமே வந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கும்போது நான் பார்க்கும்போது நான் அவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி உங்கள் முன்னால் வந்து ஒரே வித, அவ்வளோதான் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ளாக. ஆமென். எங்களுக்கு சின்னதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் யூத் கேம்ப்லாம் போகும்போது என்னுடைய இதயத்தில் விழுந்ததான ஒரு வார்த்தை, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்தில் நிறுத்துவார் என்பதை மறவாதேன்னு சொன்னது மாதிரி நீங்களும் ஏசப்பாக்காக உண்மையாக இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.